Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கூட்டுறவுத்துறையில வந்து பார்த்தோன்னா வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வேரியஸ் வேகன்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, சேலரி ரேஞ்ச்லாம் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீடைலா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா IFFCO ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது யார் வந்து ஹைரிங் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் ஃபார்ம்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்ட் வந்து போஸ்டிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய விவசாய உர உற்பத்தி துறை அப்படிங்கிற இந்த உற்பத்தி துறையில இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் ஜாப்பா தான் இப்போதைக்கு கரண்டா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டுக்கிறாங்க. 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேரியஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க எனிவேர் நீங்க இந்தியால எங்க இருந்து வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வீடியோ பாக்குறீங்க. நீங்க அதர் ஸ்டேட்டா இருந்தா கூட இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்ரண்டிஸ் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா BE BTech மட்டும் நீங்க வந்து படிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா பண்ண முடியாது. 4 வருஷம் நீங்க வந்து இன்ஜினியரிங் வந்து ரெகுலர் யூனிவர்சிட்டியில நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் இல்ல கரஸ்லயே நீங்க வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு வந்து ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 35,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி, பிளஸ் உங்களுக்கு வந்து இதர படிகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுல நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் போன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட ரொட்டீனாவே கமெண்ட் வருது, நீங்க வீடியோஸ் போடுறீங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது எண்ட்ல வந்து ஜஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே அந்த ஜாப்புக்கு எப்படி வந்து அப்டேட் பண்றது, அப்ளை பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். நீங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டேரக்டா அந்த பேஜுக்கு வந்து உள்ள வந்துருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ட வீடியோலயே இருந்தாலும் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து குவாலிபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 4 இயர்ஸ் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில நீங்க வந்து படிச்சிருக்கணும். இன்ஸ்டியூட் UGC அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. டிசிப்ளின்டு கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டியூட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவில்ஸ்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு வந்து கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஜென்ரல் OBC கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 60% மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. SC ST கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 55% வந்து மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து வில்லிங்கா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நீங்க வந்து பாத்துக்கோங்க. பாஸ் அவுட் டிகிரி 2018 கேன் அப்ளை ஒன்லி அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 2022 ஆல்சோ அப்ளை அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதே நீங்க வந்து பாத்துக்கணும். குவாலிபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள், அதே நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. SC ST அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. OBC கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது.
லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க, பேன் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ், இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க வந்து உள்ள போயிட்டீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்க ஒரு செலக்டான ஒரு கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 year வரைக்கும் ட்ரைனிங் பீரியடா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நீங்க வந்து மஸ்டா இதை பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து 35,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நீங்க வந்து பாத்துக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம வந்து கீழே வந்து வரும்போது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வைப்பாங்க, அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. இன்டர்வியூல பேசிக்காக தான் இருக்கும், அதாவது எக்ஸாமினேஷன், அதாவது ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓவரெல்லாம் கேட்பாங்க, அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிளிக் ஹேர் டு லாகின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கு பாஸ்வேர்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை கரெக்டா கொடுங்க. ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா ஸ்பேஸ் விடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்ககிட்ட பக்கத்துல இன்சைல் போட்டிருந்தாங்கன்னா இன்சைல் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா? அதனால அதை கரெக்டா கவனமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான முறையில லாகின் பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க கூட 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன படிப்பு படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்குது, மறக்காம அதுல போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.